தான் பெற்ற கல்வி மற்றவர்களையும் சென்றடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர். இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியை காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க ஸோ எந்த வகையில பயன்படுத்த முடியும்? இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏகப்பட்ட டெக்னாலஜி டெவலப் ஆயிருச்சு. ஸோ அந்த டெக்னாலஜி மூலியமா ஸோ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்கள எப்படி கைட் பண்றது, அவங்களோட ப்ரிப்பரேஷனை எப்படி டெவலப் பண்றது அப்படிங்கிறத மையமா கொண்டு இந்த சென்டம் மேப்பை உருவாக்குன சென்டம் மேப்போட நிறுவனர், பேராசிரியர், முனைவர் மற்றும் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லி தன்னகத்தை பல்வேறு உருவங்களை கொண்ட ஒரு நபர் தான். ஸோ அந்த வகையில நமக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீக் கொடுக்க போறாரு. ஸோ எந்த ஒரு செயலையும் செய்யணும் அப்படின்னா உந்து சக்தி அப்படிங்கிறது ஒன்று தேவை. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நமக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா சும்மா சாப்பிடுவோம். சும்மா சாப்பிட்டோம்னா நம்மளால வயிறு நம்ம சாப்பிட முடியாது. ஸோ அப்போ பசிச்சாதான் சாப்பிடும். ஸோ நம்ம சாப்பிடணும்னாலே பசிக்கணுங்கிற ஒரு உந்து சக்தி தேவை. அதனாலதான் முன்னாடி பெரியவங்களும் சொல்லுவாங்க பசித்து புசி அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போ ஒரு படகுல போறோம் அப்படின்னா ஸோ துடுப்புங்கிற ஒரு உந்து சக்தி இல்லை அப்படின்னா படகு முன்னோக்கியோ பின்னோக்கியோ நகராது. ஸோ அதே மாதிரி எந்த ஒரு செயலையும் செய்யணும் அப்படின்னா ஒரு உந்து சக்தி தேவை. ஸோ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு நிறைய விதத்துல சோர்ந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதையெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு உங்களால படிச்சா முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஊக்க உரையாற்றி உந்து சக்தியா இருக்கிறதுக்கு ஸோ சிறப்புரை ஆற்றி மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்க போறாரு திரு அழகன் சார் அவர்கள். ஸோ அவர்களை உங்கள் சார்பா மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்க அழைக்கிறேன். அருமையான ஒரு இன்ட்ரோ ஸ்பீச் கொடுத்த கார்த்திக் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். அது மாதிரி இப்போ நம்மளோட சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய செந்தில்குமார் அவர்களை நான் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால சந்திச்சேன். அதாவது இதே மாதிரியான ஒரு போட்டித் தேர்வு மையம். அப்போ நான் ஒரு பார்ட் ஆஃப் அந்த ஒரு மையத்துல இருப்போம். ஏன்னா நம்மளால எல்லாம் சும்மா இருக்க முடியாது. இப்போ நார்மலா ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஏதாவது டிவி பார்த்துக்கிட்டு ஏதாவது நொறுக்கு தண்ணி சாப்பிட்டுக்கிட்டு அவங்களுடைய லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இன்னைக்கு நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நான் செந்தில்குமாரை சந்திச்சப்போ அவர் ஒரு மாணவராக எனக்கு அறிமுகமானார். அப்போ நான் இங்கிலீஷ் எடுப்பேன். ஏன்னா இந்த மாதிரி பேங்க் எக்ஸாம்ஸு இந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் நான் இங்கிலீஷ் எடுப்பேன். என்னுடைய நண்பர்கள் மற்ற சப்ஜெக்ட்ஸ் எடுப்பாங்க. அப்போதான் அவர் ஒரு யங் அண்ட் ஆக்டிவ் ஸ்டூடெண்ட்டாக நான் பார்த்தேன். அந்த அந்த இது முடிகிறப்போ அவர் அந்த இதை கிளியர் பண்ணிட்டார், அந்த எக்ஸாம். அதில் ஒரு ஒருத்தரோ 2 பேரோ பாஸ் பண்ணாங்க. அந்த பேட்சில் ஒரு 15 பேர் 20 பேர் 25 பேர் படித்த ஒரு பேட்சில் அவர் அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி இப்போ அப்புறம் பேங்க் போனார். அப்புறம் போஸ்டல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் 2-3 ஆப்ஷனில் ஒன்று சூஸ் பண்ணி இப்போ ஒரு செட்டில் ஆயிட்டாரு. ஆனால் என்ன செந்தில்குமாரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னு சொன்னால், தான் மட்டும் வேலைக்கு போயிட்டோம், சரி நம்ம அப்படியே ரெஸ்ட் எடுத்துருவோம் அப்படின்னு அப்படியே கல்யாணம் அப்படி இப்படிங்கிறதுல காணா போயிடாம, அந்த கல்யாண சந்தையும் பாருங்க, அந்த கல்யாண சந்தையில காணா போயிடாம திருப்பி என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஸ்டில் ஹி இஸ் டூயிங் லாட் ஆஃப் திங்ஸ் இன் நாகப்பட்டினம். நாகப்பட்டினத்துல ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டு, அதை கோச்சிங் இன்ஸ்டியூட் இந்த சென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு மாணவர்களுக்கிட்ட கோச்சிங் பண்றது மட்டும் இல்லாம பன்முகமா தன்னை வெளிப்படுத்திக்கிட்டாரு. நிறைய புக்கு பப்ளிஷிங், புக் ரீடிங் ஹேபிட்ஸை மாணவர்கள்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்றது, அவங்களோட டீச்சர்ஸை போய் பார்த்து அவங்க அந்த சிறப்பான நாட்கள்ல எல்லாம் அவங்களை என்கரேஜ் பண்றது, அப்புறம் இந்த புக் பப்ளிஷிங், அது என்ன சொல்றது, கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் த புக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆக்டிவா இருக்காரு. ஐ எம் வெரி ஹாப்பி செந்தில்குமாரை பத்தி. அவரை நான் மறுபடியும் ஏதாவது ஒரு அக்கேஷன்ல அவரை நம்ம கூப்பிட்டு என்கேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இந்த ஒரு கான்செப்ட் ஆக்சுவலா இப்ப நாங்கெல்லாம் பேசிட்டு இருக்கப்போ, ஈவன் கார்த்திக் மற்ற எங்க டீம்ல உள்ள எல்லாரும் நம்ம ஒரு விஷயத்த பத்தி பேசுறப்போ, இந்த எஸ்எஸ்சிங்கிறது யாருமே தமிழ்நாட்டுல இருந்து நிறைய எடுக்கிறது கிடையாது. குறிப்பா என்னோட சொந்தக்கார பொண்ணு ஒன்று பார்த்தீங்கன்னா செந்தில்குமாரோட கைடன்ஸ்ல இப்போ போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க திருவள்ளூர்ல. அதுல அவங்க இப்ப சமீபத்தை இந்த மாதிரி ஒரு வெபினார் பத்தி பேசிட்டு இருக்கப்போ அவங்க இந்த ஒரு பகிர்ந்துகிட்ட ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இப்ப ரீசெண்டா 40 பேர் அவங்களோட கிளையில ஜாயின் பண்ணியிருக்காங்க. போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல திருவள்ளூர் பிரான்ச்ல 40 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த 40 பேர்ல ஒரே ஒரு பையன் தானா அவன் இன்னும் அது சொன்னா தமிழன். இந்த 40 பேர்ல தமிழ்ல பேசக்கூடிய, தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரே ஒரு பையன் தான் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, இந்த எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷனை எந்த அளவுக்கு தமிழ்நாடு அலட்சியமாக பார்த்து கொண்டிருக்கிறது, இல்லைன்னா தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் இதை எந்த அளவுக்கு சீரியஸா எடுத்துக்கல. அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்னா ஹிந்தி வரும் அப்படின்னு நினைச்சு பயப்படுறோம். இன்னொன்னு, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்னா
அஃப்கோர்ஸ் இங்கிலீஷ் தான் டாமினேட் பண்ணும். இப்போ வந்து சில எக்ஸாம்ஸ் வந்து தமிழ்லையும் பண்ணியிருக்காங்க. அது சம்மந்தப்பட்ட தகவல்லாம் இந்த வெபினார்ல பகிர்ந்துக்குவாங்க. இன்னொன்னு என்னன்னா, டிஎன்பிஎஸ்சிங்கிறது வந்து எல்லா வருஷமும் கால்ஃபர் பண்ணுவாங்களா? இப்ப டிஎன்பிஎஸ்சி 4 அப்படிங்கிறது வந்து எல்லா வருஷமும் வருதா? எல்லா வருஷமும் ரிசல்ட் வருதா? ஒரு 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 சர்டன் டேட்ல வந்து அனௌன்ஸ் பண்றாங்களா அப்படின்னு பார்த்தா அது மாதிரி கிடையாது. சில சில சமயங்கள் சில வருடங்கள் கூட கேப் விழுந்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த சமயம் இப்ப ப்ரிப்பேர் பண்ற மாணவர்கள் தங்களுடைய மன உறுதியை இழந்து இதை விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு ஃபீல்டுக்கு இல்லை ஒரு பிரைவேட்டுக்கு அப்படி இப்படி போய் வெளியானவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவர்கள் முயன்றால் நிச்சயமா எஸ்எஸ்சியில அவங்க சாதிக்க முடியும். அதை வந்து நம்ம மாணவர்கள்ட்ட நம்ம எடுத்துட்டு போகணும். இன்னும் சொல்ல போனா நம்ம சென்டமாப் மூலியமாவும் மற்ற செந்தில் மாதிரியான மூலியமாவும் இது வந்து ஒரு ஒரு பாப்புலர் மூவ்மெண்டா மாணவர்கள் மத்தியில கொண்டு சேர்க்கிற ஒரு மிகப்பெரிய கடமை நம்மளை போன்ற கல்வியாளர்களுக்கு இருக்கிறது. ஏன்னா நம்ம வந்து அந்த இடத்துல கதவு இருக்குன்னு தெரிஞ்சாதானே அவன் தட்டுவான். இந்த இடத்துல கதவு இருக்குங்கிறதே அவங்களுக்கு தெரியல. அவன் ஏதோ ஒரு இதுன்னு கிராஸ் பண்ணி போறான். ஏதோ ஒரு ஆர்னமெண்டலா இருக்கு. அதெல்லாம் எஸ்எஸ்சில யாருப்பா எழுதுறது, அதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு நண்பர் சொன்னது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 60,000 போஸ்ட் வருஷம் வருஷம் வரதா சொல்றாங்க. அதுல நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. அதுல நிறைய ஸ்பெசிபிகேஷன்ஸும் இருக்கு. இதை வந்து மாணவர்கள் மத்தியில பாப்புலரைஸ் பண்றதோட ஒரு இதா நம்ம வந்து இந்த வெபினாரை நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். இன்னும் வந்து மாணவர்கள் வந்துட்டு எஸ்எஸ்சி அப்படின்னாலே இப்ப நம்மகிட்டே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளோட இதுல பாத்தீங்கன்னா ஒரு லட்சக்கணக்கான மாணவர்கள் இருக்காங்க. ஆனா எஸ்எஸ்சிங்கிறப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க பார்க்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா பட் நம்ம அதை ரெக்கார்ட் பண்ணி திருப்பி திருப்பி அவங்களுக்கு போட்டுக்கிட்டே இருப்போம். கார்த்திக் போன்றவர்கள்லாம் என்ன பண்ணணும்னா இதை சார் சொல்ற சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஷார்ட்ஸா போடுங்க, திருப்பி அந்த மாதிரி செஞ்சு நம்ம மாணவர்கள்ட்ட அதெல்லாம் கொண்டு சேர்த்து அவங்கள்ட்ட ஒரு இதை ஏற்படுத்தணும். இதுக்கு எவ்வளவு நாள் ஆகலாம், பட் அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா நம்மளோட ஷேர் நம்ம வந்து கவர்மெண்ட் ஒதுக்குறதுல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளவு பணம் நமக்கு ஒதுக்குது அப்படிங்கிறத கேட்டு வாங்குறது மட்டும் இல்லை, நமக்குன்னு உள்ள ஒரு மக்கள் தொகையோட சேர்த்து அந்த ப்ரொபோர்ஷனேட்டா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸை நம்ம எடுக்கணும். இன்னொன்று அது ப்ரொபோர்ஷனேட் கிடையாது, யார் வேணாலும் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா நம்ம தரமான மாணவர்களை நம்ம உருவாக்கணும். அது வந்து பள்ளியிலேருந்தே அதை ஆரம்பிக்கணும். பள்ளி கல்லூரி போன்ற இடங்கள்ல நாங்க முடிஞ்ச வரைக்கும் கல்லூரிகள்ல பள்ளிகள்ல பார்க்குற இடங்கள்ல எல்லாம் இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ அதனுடைய ஒரு முதல் முயற்சியாக இது. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டா இது திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்சி வெபினார். நம்ம வந்து ஐஏஎஸ்க்கு பண்ணியிருக்கிறோம், டிஎன்பிஎஸ்சிக்கு பண்ணியிருக்கிறோம். அதனால செந்தில்குமார் வச்சு நம்ம என்ன பண்றோம்னா முதல்ல நம்ம வந்து துவங்குறோம். அதனால வந்து அது சென்டம் ஆப்புக்கும் நம்மளுடைய செந்தில்குமாருக்கும் மற்ற நம்மளுடைய சென்டம் ஆப் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்றேன். நான் வந்து நம்மளோட சீஃப் கெஸ்ட் நம்மகிட்ட வந்திருக்கிறாங்க. அவங்க தொடர்ந்து பேசும் விதமாக நான் என்னுடைய இந்த ஸ்டூரை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார். சாரோட ஸ்பீச் நல்லா பேசி முடிச்சாரு. நான் வந்து சீஃப் கெஸ்ட்டை பத்தி சொல்லணும்னு நினைச்சதுல சாரே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. அதே மாரி சாரோட ஸ்பீச் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு மாணவர்களுக்கு உந்து சக்தியா இருந்திருக்கும். ஸோ பெரியவங்க சொல்லுவாங்க, சின்ன வயசுல வந்து ஒரு விஷயம் சொன்னோம்னா பசுமை தாணி போல பதிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாரோட ஸ்பீச் அப்படிதான் இருந்துச்சு. அவர் சின்ன வயசுல இருந்து சார் எப்படி பண்ணாரு, அவர் எப்படி மீட் பண்ணாரு, அவரை எப்படி மோட்டிவேட் பண்ணாரு அப்படிங்கிறத சொன்னாரு. ஸோ அடுத்து பேசக்கூடிய நபர் மற்றொரு சிறப்பு அழைப்பாளர். அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா நாகப்பட்டினம் மாவட்டத்துல ஒரு சின்ன கிராமத்துல ஒரு பின்தங்கிய பின்புலத்திலிருந்து வந்த ஒரு நபர். அரசு பணியாளர் ஆகணும், அரசு பணியாளர் அப்படின்னு சொல்றதை விட அரசு அதிகாரி ஆகணும் அப்படிங்கிறதையே தனது கொள்கையாகவும் வேட்கையாகவும் கொண்டவர். ஸோ தன்னோட இன்ஜினியரிங் படிப்பு முடிச்சுட்டு ஒரு பிரைவேட் ஜாப்ல ஒர்க் பண்ணாரு. அங்க ஒரு நல்ல சேலரி இருந்தாலும் தனக்கான ஒரு எய்மோ தனது கொள்கையோ இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாரு. ஸோ ஃபெயிலியர் இருந்துச்சு. ஸோ இருந்தாலும் எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை உடைத்தெறிவேன் என்று உடைச்செறிஞ்சு ஸோ 2010 பேங்க் ஆஃப் இந்தியால கிளர்க்கா ஜாயின் பண்ணாரு. ஸோ கவர்மெண்ட் பேங்க் அப்படின்னாலும் அது ஃபுல்லா வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடையாது. ஸோ நமக்கு என்ன எய்மு, அரசு அதிகாரி ஆகணும். ஸோ அதுதான் நம்ம இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை விடாம மறுபடியும் படிச்சு வேலைப்பளுவு இருந்தாலும் குடும்ப சூழ்நிலைகள் இருந்தாலும் படிச்சு 2011 இந்திய அஞ்சலகம் சொல்லக்கூடிய இந்தியா போஸ்ட்ல வந்து அரசு அதிகாரியா ஜாயின் பண்ணாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர். மேலும் வந்து இவரை பத்தி முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா ஒரு குறள் இருக்கு, கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. ஸோ அந்த குறள். அப்புறம் வந்து வெள்ளத்தால் அழியாது வெந்தலால் வேகாது வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது.
இன்னொன்னு சொன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஸோ இந்த மாதிரி பல்வேறு முன்னுதாரணங்களை சொல்லலாம் கல்விக்கு. ஸோ கல்வியோட சிறப்பு அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ அத்தகைய சிறப்புற்ற கல்விய, தான் பெற்ற கல்விய தன்னை போன்று தான் சின்ன வயசுல எவ்வளவு கஷ்டப்பட்டனோ அந்த கஷ்டத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாளைய இயக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பு மூலம் விளிம்பு நிலையிலையும் கடைநிலையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான வழிகாட்டியாக அமைஞ்சு ஸோ அவங்களுக்கு வந்து அரசோட சலுகைகள்லாம் பெற்றுக் கொடுத்து பல்வேறு மாணவர்களுக்கு வாழ்க்கையில கல்விங்கிற ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்திக்கூடிய ஒரு ஒளி விளக்கா திகழக்கூடிய ஒரு நபர். இவர் வந்து பல்வேறு வருடங்களா வந்து அஞ்சலகத்துல வந்து பணிபுரிகிறாரு. ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா எல்லாரும் சொல்லுவாங்க எங்கேயாவது நார்த் இந்தியாவில் தூக்கி போட்டுருவாங்க, நார்த் ஈஸ்ட்ல தூக்கி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதுல மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, தான் பிறந்த மண்ணில் சொந்த ஊர்ல ஒர்க் பண்றதுதான். ஸோ அந்த வகையில தான் பிறந்த மண்ணுல தான் சொந்த ஊர்லயே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நபர். ஸோ இவரோட கல்வி சேவைகள் அப்படின்னு பார்த்தா சொல்ல சொல்ல இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மிகவும் ஒரு அற்புதமான மனிதர். இவரும் வந்து தன்னை போன்ற பல்வேறு சாதனையாளர்களை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபரை இந்த கருத்தரங்கோட ஒரு மையப்புள்ளியா திகழக்கூடிய ஒரு நபர் திரு செந்தில் சார் அவர்களை உங்களுக்கு எஸ்எஸ்சி பத்தி ஒரு அவேர்னஸ் தரக்கூடிய வகையிலையும், எஸ்எஸ்சி எக்ஸாம் மூலியமா மத்திய அரசு அதிகாரியாகி அங்க என்ன மாதிரி பணி நிலைகள் இருக்கு, பணிச்சூழல் நிலவுது, அங்க அந்த கவர்மெண்ட் ஜாப், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கறது எப்படி அச்சீவ் பண்றது அப்படிங்கிறத நமக்கு இந்த கருத்தரங்கு வாயில சொல்ல போறாரு. ஸோ உங்கள் சார்பாகவும் சென்டம் ஆப் சார்பாகவும் அவரை வருக வருக என வரவேற்று பேசுமாறு அழைக்கிறேன். தேங்க்யூ கார்த்திக் சார். புத்தாண்டு ஒரு புதிய துவக்கம். அந்த வகையில் பொதுவாக போட்டித் தேர்வு அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல தமிழ்நாட்டு மாணவர்களால் பெரிதும் கண்டு கொள்ளப்படாத அல்லது இன்னும் சொல்ல போனா இந்த வார்த்தையை பயன்படுத்தலாமா அப்படின்னு தெரியல, ஒரு வகையில புறக்கணிக்கப்படுகின்ற என்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய எஸ்எஸ்சி குறித்த ஒரு விழிப்புணர்வுக்கான இந்த வெபினார்ல கலந்து கொண்டிருக்கின்ற வருங்கால அரசு அதிகாரிகளுக்கும் சற்றேற்குறைய ஒரு 14 ஆண்டுகளுக்கு முன்பு 2009 ஜூன் மாதம் இதே போன்ற எந்த ஒரு வழிகாட்டுதலுக்கான வாய்ப்பும் இல்லாதவனாய் இந்திய நிலப்பரப்பில் கடல்கோளுக்கு பெயர் பெற்ற நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய எதுவும் தெரியாத ஒரு மாணவராக இருந்த என்னை இன்று ஒரு அரசு அதிகாரியாக ஆக்குனதுல ஒரு முக்கிய பங்கு இந்த சென்டம் ஆப் நிறுவனர் அழகன் சாருக்கு இருக்கு. இதை நான் இந்த நேரத்துல ரொம்ப பெருமையா சொல்றேன் அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய நேரமும் கூட இது. அவர் வந்து எங்களை விட வயதில் அதிகமாக இருந்தாலும் தனது எண்ணத்தாலும் செயலாலும் சிந்தனையாலும் எங்களை விட எல்லாம் ரொம்ப இளைஞராக இந்த சமூகத்திற்காக எதையாவது ஒண்ணு செஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொடர்ச்சியா முன்னெடுத்து கொண்டிருக்கின்ற மிக முக்கியமான ஒரு ஆளுமை இந்த தமிழ் சமூகத்திற்கு தேவையான ஒருத்தரும் கூட. இப்படியாக நிறைய அழகன்கள் உருவாக வேண்டும் என்பதுதான் இந்த சென்டம் ஆப்பினுடைய நோக்கமாகவும் இருக்கும் என்பதால்தான் தான் பார்க்கின்ற ஒவ்வொருவரையுமே இப்படியான ஆளை மாத்திரணும் அப்படிங்கிறதுக்காக தான் சென்டம்னே இந்த ஆப்புக்கு பேர் வச்சிருக்காரு நான் நம்புறேன். ஏன்னா ஒரு 1000 பேர் படிக்கிறதுல ஒரு 10 மாணவர்கள் வெற்றி பெறுவது அப்படிங்கிறது சரியான விகிதமா இருக்காது. ஆனால் தனது பேச்சால், தனது சொல்றது செயலால் அனைவரையுமே அந்த இடத்துக்கு நகர்த்துறதுன்னு இருக்குல்ல, அப்படியான ஆட்கள் இந்த தமிழ் சமூகத்துக்கு தேவை. அந்த வகையில் இந்த புத்தாண்டில் புதிதாக துவங்கி இருக்கின்ற இந்த எஸ்எஸ்சி வெபினார், இது ஒரு புது முயற்சி. குறிப்பாக தமிழ் மாணவர்களுக்கான தேவைப்படுகின்ற முயற்சி, ஒரு தேவையான நேரத்தில் திஸ் இஸ் த ரைட் டெசிஷன் அட் த ரைட் மொமெண்ட் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அதற்காக எனக்கு நம்பிக்கையூட்டிய அழகன் சாருக்கும் அவர் முன்னெடுத்திருக்கின்ற இந்த சென்டம் ஆப்பிற்கும் எனது வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட். அப்புறம் இந்த எஸ்எஸ்சி ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறப்போ
எக்ஸாம்ஸ் அதோட அதெல்லாம் பத்தி நம்ம அடுத்த சில மணி நேரங்கள் நம்ம பேச போறோம். ஒரு சின்ன ஒரு விஷயத்த ஒரு லைவ் எக்ஸாம்பிளோட நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப நான் ஒர்க் பண்ற ஒரு போஸ்டல் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ல எங்களோட ரெக்ரூட்மெண்ட் தனி. ஆனா இப்ப நாங்க இருக்கிற அந்த போஸ்டல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற கேட்டகரி முதலாக எஸ்எஸ்சிக்கு மாறுது. ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட்ல ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அப்படின்னு இருந்த ஒரு இது மாறி எஸ்எஸ்சிக்கு போகுது 2015. 2015 போனப்ப 2016 ஒரு பையன் வரான். அவர் பேர் மிஸ்டர் அலோக்குமார் அண்ட் ஹீ இஸ் ஃப்ரம் பீகார், ரைட். இன்னும் சொல்ல போனா அவர் நம்ம சொல்லுவோம்ல, ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு அப்படின்னா நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம வச்சிருப்போம்ல. அவர் ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணிருக்கணும் அண்ட் சின்ன பிள்ளை இருக்கணும், ஒரு டிப்டாப்பா இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவும் இல்லாம ஒரு சின்ன பையனா ஃபர்ஸ்ட் காலைல ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ள என்டர் ஆகிறாரு. ஸோ யாரும் சரி புக் பண்ணதான் வந்திருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், கவுண்டர் ஓப்பன் பண்ண உடனே ஹி டாக்ட் இன் இங்கிலீஷ் அப்படிங்கிறப்போ அவர் கையில ஒரு பேப்பர் எடுத்து கொடுத்தாரு. பாத்தீங்க அப்படின்னா அவர் பேர் போட்டு அவர் இந்த இதுக்கு செலக்ட் ஆயிருக்காரு, சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக வந்திருக்காரு அப்படின்னு லெட்டர்ல இருந்துச்சு. அப்ப நம்ம பார்ப்போம்லாம் எடுத்து. அப்ப பார்த்தப்போ அவரோட டேட் ஆஃப் பர்த் 1995, ரைட். இதை நீங்க இதுல இருந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நான் நம்புறேன். ஸோ அவர் பிறந்தது 95, வேலைக்கு ஜாயின் பண்ணது அப்படிங்கிறது 2016. அப்போ ஒரு 20 வயது முடிந்த ஒரு பீகார்ல வந்திருக்கக்கூடிய ஒரு மாணவர் அரசு அதிகாரியாக மாறிட்டார் இல்லையா, ரைட். த்ரூ எக்ஸாம் வச்சு அதுக்கப்புறம் அங்க உள்ள எஸ்எஸ்சி ஸ்க்ரூட்டனைசிங் முடிஞ்சு அவருக்கு டிபார்ட்மெண்ட் அலாட் ஆகி அதுல எந்த டிவிஷன் அலாட் ஆகி இது எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு 2016 அவரு போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்துட்டாரு. இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு 20 வயசுல ஒரு இளைஞனால ஒரு மத்திய அரசு வேலைக்கு வர முடியுது அப்படின்னா அவருடைய எக்ஸாம் எப்போ எழுதிருக்கணும்? எப்படி எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் சர்டிபிகேட் ப்ராசஸ் எக்ஸாம் எழுதி நீங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் முடிஞ்சு நீங்க உள்ள வரத்துக்கு குறைஞ்சது ஒரு 9 மாசம் ஆயிடும் எக்ஸாம் எழுதினதுல இருந்து. அது இப்ப கொஞ்சம் சீக்கிரமா நடக்குது. நான் சொல்றேன் 2015. அப்படின்னு பார்த்தோம்னா அவர் 2019 எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்கணும் இல்லையா. 2019 எக்ஸாம் கிளியர் அவரோட 19 வயசுல எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்கணும். 19 வயசுல எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்கணும்னா அப்புறம் எப்ப ஏதோ ஒரு ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும். ஒரு போட்டித் தேர்வு அப்படிங்கிறது ஒரு விஷயம் இட்ஸ் அ ப்ராசஸ். அதுல ஒரு டெஸ்டினேஷன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேலைகள் தான். அது இன்னும் கூட அது போயிட்டே தான் இருக்கும். இன்றளவும் கூட நான் ஒரு போட்டித் தேர்வு ஒரு மாணவராக தான் நான் பாக்குறேன், ஒரு அரசு அதிகாரியாக இருந்தாலும் கூட. அப்போ ஒரு 18 வயசுல இருந்து அந்த பையன் ப்ரிப்பேர் ஆயிருக்கணுமா? 18 வயசுல அவன் ப்ரிப்பேர் ஆயிருக்கணும்னா அவனுக்கு இந்த இப்படி எஸ்எஸ்சின்னு ஒரு விஷயம் இருக்கு. இந்த விஷயத்துல இந்த எக்ஸாம் 12th முடிச்சா நம்ம இந்த எக்ஸாம் எழுதலாம், அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் இப்படிங்கிற விஷயம் அவனுக்கு எப்ப தெரிஞ்சிருக்கணும்? 17 வயசுல 12th முடிச்சோனையுமே நம்மலாம் இங்க நம்ம தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல 12th முடிச்சோடனே நம்ம என்ன பண்றோம், என்ன படிக்கலாம் அப்படின்னு ஒரு செஷன் நடத்துறோம். ஒவ்வொரு கல்வி குழுமமும் ஒவ்வொரு ஊரா போய் அவங்க கல்லூரிக்கான மாணவர்களை சேர்ப்பதற்கான ஒரு முயற்சியாக என்ன படிக்கலாம், நாங்க வாங்க சொல்றது வணிக நிறுவனங்கள் நாங்க இருக்கோம்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனால் அவனுடைய சிந்தனை 12வது முடிச்சா என்ன வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு துவக்கத்துல இருந்து அவங்க ஆரம்பிக்குது. அந்த ஒரு துவக்கம் இந்த புத்தாண்டில் இந்த வெபினாரில் இணைந்திருக்கின்ற ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறதா இந்த வெபினார். இதை முன்னெடுத்த சென்டர் மேப், அதற்கு காரணமாக இருக்கின்ற அழகன் சார், இவங்களுக்கான வெற்றியா இருக்கும் நான் நம்புறேன். அப்ப 17 வயசுல அவன் 12th முடிச்சுட்டு காலேஜுக்கு அப்ளை பண்ணிட்டு காலேஜுக்கும் ஜாயின் பண்ணிட்டான்.
ஆனால் காலேஜ் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு குவாலிஃபிகேஷன் தான். அவனுக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கு, அது ஒரு குவாலிஃபிகேஷன். அது என்னுடைய இன்னும் நான் வரப்போற எக்ஸாம்ஸ்க்கு எனக்கு பாஸ் பண்றதுக்கு, அதாவது சிஜிஎல் அதுக்கெல்லாம் எனக்கு யூஸ் ஆகுங்கிறதுனால அது ஒரு டிகிரியா படிச்சு வச்சுட்டான். ஆனால் முழுக்க முழுக்க அவன் என்ன பண்றான், எக்ஸாமுக்கு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டான். ஆனால் அவன் இருப்பது நம்ம உதாரணத்துக்கு இன்னும் நீங்க பீகார்ல பாட்னா இருக்குல்ல, பீகாரோட தலைநகர் என்று சொல்லக்கூடிய பாட்னா, அந்த பாட்னா நம்ம தமிழகத்தினுடைய சென்னை போன்று ஒரு எல்லா ஸ்டாண்டர்ட்ஸும் இருக்கக்கூடிய ஒரு கேபிட்டலா அப்படின்னா கிடையாது. பாட்னா அதோட கேபிட்டல். ஆனா அது பாத்தீங்கன்னா இன்னும் நம்மளுடைய தஞ்சாவூர், திருச்சி போன்ற 3ஆம் நிலை, திருச்சி கூட இப்ப செகண்ட் வந்துருச்சு. இப்ப தஞ்சாவூர், சேலம், நாமக்கல் போன்ற ஒரு 3ஆம் நிலையில் இருக்கக்கூடிய நகரத்திற்கு ஒப்பான ஒரு நகரமா தான் அந்த காலகட்டங்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் அங்கு பெருமளவு கூட்டம் கூடுவது எதற்குன்னா, இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ல பசங்க படிக்கிறதுக்கு தான். இங்கெல்லாம் வந்து நாங்கெல்லாம் அழகன் சாட்ல ஒரு 2009 படிக்கிறப்ப ஒரு 30 பேர் தான். அதுக்கு மேலாம் அடுத்த பேட்ச் போட்டுருவாங்க. ஏன்னா பர்டிகுலரா நம்ம வந்து ஒரு பையனை கான்சன்ட்ரேட் பண்ணி அவன் அவுட்புட் வர வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம். ஆனால் அந்த பீகாரில் இருக்கக்கூடிய அந்த பாட்னாவில் இருக்கக்கூடிய ஸ்டடி சென்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 500 பேர் 600 பேர் வச்சு மைக் வச்சு அவங்க சாருக்கும், அந்த சாரு இந்த பையன் இங்கதான் படிக்கிறானா அப்படிங்கிறது அந்த சாருக்கும் தெரியாது, இந்த சார்ட்டு தான் நம்ம இன்னைக்கு கிளாஸ் எடுக்க போறோம் அப்படின்னா அவருக்கும் தெரியாது. அது ஒரு கல்வி சந்தைங்கிற மாதிரி, அது ஒரு போட்டித் தேர்வுக்கான சந்தையாக அவ்வளவு அந்த பாட்னால இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்து சென்டர் ஃபார் ஹப் அப்படிங்கிற காம்படிஷன் ஹப்ங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படி அத்தனை பேர் மாணவர்கள் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் இந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ் அப்படிலாம் கிடையாது. அவனுக்கு தேவை ஒரு அரசு வேலை. அது குரூப் டியா இருக்கட்டும், குரூப் சியா இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் என்னை இந்த முதலாம் தலைமுறை பட்டதாரி என்கின்ற நம்மலாம் சொல்றோம்ல, அதே மாதிரி முதலாம் தலைமுறை அரசு அதிகாரி என்கின்ற ஒரு விஷயத்த நான் என் குடும்பத்திற்கு பெற்றுத்தர வேண்டும் என்கின்ற அந்த ஒரு முனைப்பு தான். ஏன் அப்படின்னா, பெரும்பாலும் அங்க இருக்கக்கூடிய அவருடைய பெற்றோர்கள் விவசாய கூலிகளாகவும் தொழிலாளர்களாகவும் மீதான் இருந்து அவங்களை படிக்க வச்சிருக்காங்க. பொதுவாக சமூகத்திற்காக ஆனா ஒரு ஆளா நம்மளை மாத்திக்கிறது அப்படிங்கிறது ஒவ்வொரு போட்டித் தேர்வாளருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, இந்த சமூகம் ஏன்னா அவங்களுடைய வரிப்பணம் தான் எங்களுடைய வருமானம் அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு எனக்கெல்லாம் இருந்துட்டே இருக்கும். அதுக்கும் காரணமானவங்கள்ல அழகர் சார் ஒருத்தவங்க. ஸோ அதனால அவங்க சொல்றப்ப என்னால அதை வந்து ரொம்ப மகிழ்ச்சியோட, ஏன்னா நான் சற்றேற்குறைய அவர்கிட்ட படிச்சு ஒரு 14 வருஷம், அதுவும் ஒரு 6 மாசம் தான் வச்சுங்களேன். ஆனால் அதற்கு பிறகும் ஒரு ஞாபகம் வச்சு அழைக்கிறார் அப்படிங்கிறப்ப இதுதான் ஒரு போட்டித் தேர்வு செய்கின்ற ஒரு மாயம். அது மட்டும் இல்ல, அது ஒரு அடையாளம், அது ஒரு அங்கீகாரம் எப்படின்னு நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். அப்ப ஒரு போட்டித் தேர்வுல நீங்க ஒரு போட்டித் தேர்வலாவே நீங்க இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். வேலைக்கு போனாலும் கூட நீங்க ஒரு போட்டித் தேர்வுக்கான மனநிலையோடு நீங்க இருந்தாதான் இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நம்மளால எதிர்கொள்ள முடியும். ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க போட்டித் தேர்வுக்கான ஒரு மனநிலை உங்கள்கிட்ட இருந்தாலே நீங்க எப்பயுமே ஒரு ஃப்ரெஷ்ஷாவே இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலரா இருந்துட்டே இருக்கும். அதை பத்தி ஒரு தேடல் இருந்துட்டே இருக்கும். இந்த தேடல் இல்லாத ஒரு தேக்க மனநிலை தான் நம்ம எங்க போறோங்கிற டெஸ்டினேஷனே இல்லாம நம்மளை கொண்டு போய் நிறுத்திருக்கு. அப்புறம் ஒரு 30 வயசுக்கு அப்புறம் யோசிப்போம், ஒருவேளை நம்ம படிச்சிருக்கலாமோ அப்படின்னு. ஆனால் உங்களுடைய 22 வயதிலிருந்து இந்த சமூகம் உங்களை இந்த சமூகத்திற்கான ஆளாக மாற்றுவதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்கிக் கொண்டே இருக்கிறது. டிஎன்பிசில கொடுக்குது, எஸ்எஸ்சில கொடுக்குது, பேங்க்ல கொடுக்குது. என்ன நீ ஒரு டிகிரி முடிச்ச ஆளா, வா உனக்கு வேலை தரேன். நான் சொல்ற விஷயத்த நீ ஏன்னா எல்லாருக்கும் நான் வேலை தர முடியாதுல்ல, அதனால நான் உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், அதை நீ பாஸ் பண்ணி உன்னை நீ ப்ரூவ் பண்ணு, மாசம் சம்பளம் வாங்கு, முடிஞ்ச அளவு சொசைட்டிக்கு ஒர்க் பண்ணு, அதுக்கும் இந்த அரசே உனக்கு சம்பளம் தருது இப்படின்னு சொல்லிட்டே தான் இருக்கு. எப்ப இந்த அரசு கட்டமைப்பு அப்படின்னு உருவாக்கத்திலிருந்தே அப்படி ஒரு விஷயம் சொல்லிட்டே தான் இருக்கு. ஆனா நாம் அதை கவனிப்பதே இல்லை. அப்புறம் நம்ம வந்து நம்முடைய வயதெல்லாம் இது எக்ஸாம் எல்லாம் எழுதுறதுக்கான வயது முடிஞ்சதுக்கு பிறகு சமூகத்தின் மேல, அரசின் மேல நம்ம ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம். எனக்கு சரியான ஒரு வேலை வாய்ப்பை இந்த அரசு வழங்கவில்லை, என்னுடைய கல்விக்கு ஏற்ற வேலையை
இந்த அரசு கொடுக்கல அப்படின்லாம் நம்ம ஒரு புகார் தெரிவிப்பது அப்படிங்கிறது அப்படியான ஆட்களாக நம்ம இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான். ஏன்னால் வாய்ப்பை அரசு வழங்குகின்ற இந்த ஒரு வாய்ப்பை ஒவ்வொரு வருஷமும் வழங்கிட்டான்னு இருக்கு. நீங்க பர்டிகுலரா நான் சொன்னேன் இல்லையா, அந்த 2014 வரைக்கும்ங்கிறது பேங்கிங்கோடைய ஒரு எராவா இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 18 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு எக்ஸாம், ஒரு ரிசல்ட், போஸ்டிங் அப்படின்னு ஒரு ஒரு சைக்கிள் கரெக்டா இருந்துச்சு. ஆனா இப்ப டிஎன்பிஎஸ்சி அப்படி இல்லை. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எழுதி 2 வருஷம் ஆகுது, இன்னும் அவங்களால போஸ்டிங் வாங்க முடியும். இன்னைக்கு வரும், நாளைக்கு வரும்னு ஒவ்வொரு மாசமும் அது அனௌன்ஸ்மெண்ட் பண்ண மட்டும் வந்துட்டு இருக்குது, ரிசல்ட் வர மாட்டேங்குது. சில பேர்லாம் அந்த எக்ஸாம் எழுதுனதே மறந்துட்டு அவன் அடுத்தடுத்து போயிட்டான். ஆனால் எஸ்எஸ்சி அப்படி பண்றதே இல்லை. தொடர்ச்சியா அவங்க ப்ராப்பரா பண்ணிட்டே இருக்காங்க. இதை நான் எப்படி சொல்றேன், நீங்க எப்படி உங்களுக்கு தெரியும்னா, நான் சர்வீஸ்ல இருக்கிறதால சொல்றேன். ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு எஸ்எஸ்சில பாஸ் பண்ணி மார்க் வந்துட்டே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் அந்த எக்ஸாம் அதுலயும் இருக்கிறது இல்லை. திருப்பி அவன் ஊர்ல வேலை கிடைச்சிருச்சு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு 2021 எஸ்எஸ்சில பாஸ் பண்ணி மஹிராஜ் சிங் அப்படின்னு உத்தரப்பிரதேஷ்ல இருந்து ஒரு பையன் இங்க வந்தான். வந்து நல்லா ஒர்க் பண்ணான், தமிழ்லாம் கத்துக்கிட்டான். நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். ஏன்னா நம்ம ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கும், வட இந்தியர்கள் பொதுவா நம்மள்ட்ட சரியா ஒர்க்க இது பண்ண மாட்டாங்க, கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு. அது ஒரு அளவு உண்மையா இருந்தாலும் கூட சில மாணவர்கள் விதிவிலக்கா இருக்கிற அந்த அடிப்படையில வருந்தான். ஆனால் 2022 எஸ்எஸ்சில அவன் அதே போஸ்ட் அசிஸ்டன்ட் அவங்க ஊருக்கு வேலைக்கு போயிட்டான். புரியுதுங்களா? அப்போ அவனுடைய முயற்சியை அவன் நிறுத்தவே இல்லை. ஆனா நம்ம முயற்சியை ஒன்னும் துவங்கவே இல்லையோ அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எல்லாம் எழுந்ததனுடைய பயன்தான் இந்த 2024 துவக்கமே. நம்ம எஸ்எஸ்சி அப்படிங்கிறத பசங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். அது மூலமா அவங்க பசங்க சரி என்னதான் இருக்குன்னு நம்ம எழுதி பார்த்துருமே அப்படின்னு ஒரு வாட்டி உள்ள போயிட்டானா போதும், அவனுக்கு அதை பிடிச்சிடும். அதுதான் இந்த போட்டித் தேர்வுடைய ஒரு பெரிய விஷயமே. ஏன்னா நான் போட்டித் தேர்வுக்குள்ள வந்தது எல்லாமே ஒரு தற்செயலான ஒரு விஷயம் தான். ஆக்சுவலா நான் பிரைவேட்ல ஒர்க் பண்ணிட்டு என்னுடைய ஹையர் ஸ்டடிஸ்க்குலாம் அதுக்காக தான் நான் என்னோட ஜாபை குவிட் பண்ணிட்டு நான் வெளியே வந்தேன். அதுக்கு ஒரு 3 மாத காலம் கேப் இருந்துச்சு. நான் ஜனவரியில குவிட் பண்ணேன். அகாடமிக் இருக்கிறது ஜூன்ல ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு ஏப்ரல்ல தான் அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. அப்படிங்கிறப்ப சும்மா இருக்க வேணாமேன்னு சொல்லிட்டு அப்ப விளையாட்டா ஆரம்பிச்ச ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் தான். அதுக்கப்புறம் நான் அதை விட்டுட்டேன். என்னோட ஹையர் ஸ்டடிஸ் விட்டுட்டு இது ரொம்ப தேவைன்னு நினைச்சு நான் அதுதான் என்னுடைய வாழ்க்கையை ஒரு சமூகத்திற்கான ஆளாக என்னை மாற்றியது அப்படின்னு நான் நம்புறேன். சோ அந்த வகையில் இந்த சற்றேற்குரிய 1 மணி நேரம் இந்த வெபினார் முடிவடைய போது நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறமா நம்ம கார்த்திக் சார் நிறைய தகவல்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க இதனுடைய தேர்வு முறை குறித்தெல்லாம். இந்த வெபினார் மூலமாக ஒரு இங்க இருக்கக்கூடிய அனைவரும் அடுத்த தேர்வு நீங்க அப்ளை பண்ணாலே கூட போதும். அதுதான் இந்த சென்டம் ஆப்புடைய இந்த முயற்சிக்கு நீங்கள் செய்கின்ற ஒரு சரியான ஒரு நன்றியாக இருக்கும் என்கின்ற வார்த்தையோடு எனது இந்த அனுபவ பகிர்வை முடித்துக் கொள்கிறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கான ஏதாவது கேள்விகள் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கூட நம்ம அடுத்தடுத்த செஷன் இதுல அஜெண்டால கேட்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் கிவன் பை சென்ட்ரல் மேப். சிபி சிவராம் அப்படிங்கிற ஒருத்தர் கேட்டிருக்காருங்க சார், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் போனோம்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. சோ அவருக்கு உங்களோட பதில்? ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கல, நீங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப் போனாலே நீங்கள் உங்கள் ஏரியாவில் ஒரு தனித்துவமான ஆளாக பார்க்கப்பட வேண்டும். இது நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். ஏன் அப்படின்னா எனது தந்தை ஒரு அரசு பணியாளராக இருந்தாலும் கூட அவரும் இந்த மாதிரி ஒரு தேர்வு எழுதி வந்த மாணவர் என்கின்றது தான். அவரும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி தான் ஒரு குரூப் சி லெவல் எக்ஸாம் இதுல வந்தார். டைப்பிஸ்டா ஜாயின் பண்ணார், அவருடைய லைஃபை ஸ்டார்ட் பண்ணாரு. அது வரைக்கும் ஒரு என்ன சொல்றது, நம்ம சொன்ன எதையுமே கேட்காத இந்த சமூகம் அதுக்கப்புறம் நம்ம சொல்ற எல்லாத்தையும் கேட்கக்கூடிய ஒரு ஆளா மாறும். அந்த ஒரு பொறுப்பை உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கான நீங்க ரோட்ல நடந்து போனீங்க அப்படின்னா இறங்கி நின்று வணக்கம் சொல்ற அனுபவங்கள்லாம் எனக்கு இருந்திருக்கு. நம்ம வயது பசங்க கிடையாது, பெரியவங்க கூட. ஸோ உங்க லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது
உங்களை ஒரு ரெஸ்பான்சிபிள் உள்ள ஒரு சமூகத்திற்கான ஆளாக உங்களை மாற்றும். அது அதுதான் இந்த அரசு பணி அப்படிங்கிறது. உங்களுக்கு உங்களுடைய லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு லைஃப் ஸ்டைல். அது ஒரு பொறுப்புள்ள ஒரு சமூகத்திற்கான ஆளாக உங்களை மாற்றுவது என்பதுதான் அரசு பணி உங்களுக்கு தருகின்ற ஒரு வாழ்வியல் முறையாக இருக்கும் அப்படின்னு என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்றேன். சார் அடுத்தது மகேஸ்வரி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க சார், சென்ட்ரல் கவர்மெண்ட்னா லாங்குவேஜ் பேரியர் இருக்குமே, அதை எப்படி ஓவர் கம் பண்றது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. உங்க கேள்வியை நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறப்போ நீங்க அந்த நீங்க எக்ஸாம் பாஸ் பண்ணி நீங்க ஒரு கடைசியில ஒரு ஜாயினிங்ல ஒரு லெட்டர்ல ஒரு கையெழுத்து போடுவீங்க. ஆன் பிஹாஃப் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஐ எம் ரெடி டு ஒர்க் எனிவேர் இன் இந்தியா. நீ எங்க ஒரு வேலை எந்த ஒரு இடத்துல வேலை கொடுத்தாலும் நான் என்னுடைய வேலையை சரிவர செய்து இந்த நாட்டிற்காக நான் செய்து கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு ஒரு கையெழுத்து போட்டு தான் நம்ம உள்ள ஜாயின் பண்ணுவோம். அப்படிங்கிறப்ப லாங்குவேஜ் பேரியர் அப்படிங்கிறது இருக்கட்டும், கத்துக்க முடியாதான் என்ன? தமிழ் தான் நமக்கான லாங்குவேஜ் நமக்கு யார் சொல்லி கொடுத்தா? நம்ம கத்துக்கிட்டோம்ல சின்ன வயசுல இருந்து நம்முடைய வாழ்வியல் லைஃப் சைக்கிள்ல. அதே மாதிரி உங்களுக்கு தமிழ்நாட்டுல உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் கண்டிப்பா. நீங்க எஸ்எஸ்சி கிளியர் பண்ணீங்கனாலே, ஏன்னா தமிழ்நாட்டுக்குன்னு ஆள் யாருமே அங்க இல்லாதனாலதான் அங்க இருக்கிறவங்க இந்த பக்கம் வரோம். நீங்க தமிழ்நாட்டுல ஒருத்தவங்களுக்கு வேலை கிடைச்சிச்சு, நீங்க எக்ஸாம் எழுதுனீங்கன்னா பாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு தவிர ஃபர்ஸ்ட் வெளியே எங்கேயும் போடவே மாட்டான். நம்பர் 1. இதுக்கு ஒரு உதாரணம் என்னுடைய நண்பர். நாங்களாம் பேங்கிங்க்கு ப்ரிப்பேர் பண்ணோம். அவர் பேங்கிங்க்கு நான் உள்ள போயிட்டேன், அவரால் போக முடியல. ஆனா அதுக்கு அடுத்து வந்த எஸ்எஸ்சில எம்டிஎஸ்னு ஒரு எக்ஸாம் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணார். இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அவருக்கு வேலை கிடைச்சிச்சு. ஜாயின் பண்ணார். ஜாயின் பண்ணப்ப அவருக்கு போஸ்டிங் வேற எங்கேயுமே போல, சென்னையில தான் போட்டாங்க. ஃபர்ஸ்ட் சென்னையில போட்டாங்க. போட்டு ஒரு 6 மாசம் அங்க வேலை பார்த்தாரு. அதுக்கப்புறம் நாகப்பட்டினத்துல ஒரு வேகன்சி வந்துச்சு. அதை அவர் கோட் பண்ணி ஒரு லெட்டர் எழுதினாரு. நாகப்பட்டினத்துக்கே அவனுக்கு போஸ்டிங் போட்டாங்க. இப்ப அவரு அதே டாக்ஸ்ல அடுத்தடுத்த ப்ரமோஷன்ல இப்ப அசிஸ்டன்ட் ஆகி இப்ப இன்ஸ்பெக்டர் லெவலுக்கு போயிட்டார். ஸோ அப்ப லாங்குவேஜ் பேரியர் அப்படிங்கிறது பெரிய விஷயமே கிடையாது. அது உங்களுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு. நீங்கள் சப்போஸ் ஒரு கேரளால உங்களுக்கு பணியமர்த்தப்பட்டீங்கன்னா மலையாளம் கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. நீங்க ஒரு நார்த் இந்தியால உங்களுக்கு போஸ்டிங் போட்டாங்க அப்படின்னா அங்க நீங்க ஒரு ஹிந்தி கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு. அப்படிதான் நம்ம பார்க்கணும். இன்னும் சொல்ல போனா எந்த இடத்துக்கு போனாலும் கற்றோருக்கு சென்றவர்களாம் சிறப்பு என்பது போல நீங்க அரசு பணியாளராக போறீங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கான மரியாதை உங்களுடைய பதவியின் மூலமாகவே உங்களுக்கு கிடைக்கும். அதனால அங்க வந்து இப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அப்படின்னா எங்கேயுமே கிடையாது. இங்க நிறைய நார்த் இந்தியன்ஸ் வர்றாங்க. நாங்க அவங்கள சரியான முறையில தான் கைட் பண்றோம். தமிழ் தெரியலனாலும் கூட நாங்க அவங்க சொல்லிக் கொடுக்குறோம். சில விஷயங்கள் அவங்களே கத்துக்கிறாங்க ஆர்வமா. அப்படியான சூழல்ல இருக்கக்கூடிய அவங்களாலே இப்படி பண்ண முடியுது அப்படின்னா எந்த ஒரு பெரிய ஒரு சமூக என்ன சொல்றது தொடர்பு இல்லாத, அதாவது நம்ம சோசியல் கான்சியஸ் சொல்றோம் இல்லையா, அப்படி இல்லாத மாநிலத்தில இருந்தே வரக்கூடிய அவங்களாலே அப்படி பண்ண முடியுதுன்னா நம்மளால அதை பண்ண முடியும் தானே. அதனால எங்க வேலை போட்டாலும் நம்ம பார்க்க போறோம். அப்படி வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணி அடுத்து நீங்க நான் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு நீங்க ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வேலை தமிழ்நாட்டுக்கு நீங்க வந்துட போறீங்க. அதனால நீங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கான ஒரு பெரிய பேரியரே கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓகேங்க சார், தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா சார்? வேற எதுவும் இல்லைங்க சார், தேங்க்யூ சார். ஓகே. ஸோ சாரோட ஸ்பீச் எல்லாரும் கேட்டோம். ஸோ அவரு சொன்னோன்னே எனக்கு ஒரு குறள் ஞாபகம் வருது. என்ன குறள் அப்படின்னா, பரியது கூர்ங்கோட்டதாயினும் யானை வெறுவும் புலிதா குறின். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த குறளோட விளக்கம், அதாவது உருவ அளவுல பார்த்தோம்னா யானை வந்து பெருசா இருக்கும், புலி வந்து சின்னதா இருக்கும். ஆனா அந்த புலியோட ஆக்ரோஷத்துல அந்த அவ்வளவு பெரிய யானையே வந்து அந்த புலியை கண்டு அஞ்சி நடங்குமாமா. சோ அதே மாதிரிதான் சார் சொல்றது என்ன சொல்றேன்னா, இது எக்ஸாம் இருக்கு. சோ நிறைய கும்பல் வருவாங்க போவாங்க. சோ அந்த கும்பலை கண்டு நம்ம அஞ்சி நடுங்க தேவையில்லை. சோ நம்ம அதுல ஒரு சின்ன ஒரு புள்ளியா இருந்தாலும் நம்மளோட ஒர்க்கை திரும்ப திரும்ப பண்ணணும். நம்மளோட எய்ம் என்ன, நம்மளோட நோக்கம் என்ன, சோ அந்த நோக்கத்துக்காக திரும்ப 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 நம்ம அதுக்கான எஃபர்ட்டை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா இறுதியில நமக்கு வெற்றி அப்படிங்கிற ஒரு அந்த எட்டாத கனியும் எட்டும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி தன்னோட வாழ்க்கையில அவர் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணாரு. ஸோ இப்போ ஒர்க்ல அவரோட நேச்சர் எப்படி இருக்கு, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வந்தா எப்படி இருக்கும், ஸோ என்ன மாதிரி வே இருக்குங்கிறத ஒரு லைவ் எக்ஸாம்பிளாவே சொன்னாரு. ஸோ சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த டைம்ல
ஸோ பல்வேறு வேலைப்பளுவுக்கு நடுவில் நமக்காக நேரம் ஒதுக்கி வந்திருக்காரு. ஸோ அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. ஸோ அடுத்ததா என்ன சொல்லணும் அப்படின்னா, எஸ்எஸ்சி எக்ஸாம் பத்தி ஒரு சின்ன ஒரு விளக்கம். ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்படிங்கிறது, ஸோ எஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, எப்படி ஒரு டிஎன்பிசி யூபிஎஸ்சி மாதிரி எக்ஸாமை கண்டக்ட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, அதாவது எஸ்எஸ்சிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லே என்னன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஆட்களை ரெக்ரூட் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்சி தான். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. அதே மாதிரி ஸோ நான் ஸ்டேட் கவர்மெண்ட்ல போய் ஒர்க் பண்ண முடியுமானா கிடையாது. ஸோ இங்க ரெக்ரூட் பண்றது ஃபுல்லாவே எதுக்காகனா ஒன்லி ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஸோ கெஜெட்டட் போஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது சில இப்போ நீங்க ஒரு டிரான்ஸ்ஃபர் இருக்கு இல்ல உங்க அப்ளை பண்றாங்க அப்படின்னா அது கவர்மெண்ட் கெஜெட்டட்ல நோட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கெஜெட்டட் போஸ்டிங்ல இருந்து நான் கெஜெட்டட் போஸ்ட், தென் ஒரு நார்மலான ஒரு சாதாரண ஒரு பணியாளர் வரைக்கும் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸாம்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 8 எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. இந்த எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு எழுதணும் அப்படின்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா 10வது முடிச்சிருந்தா போதும். ஸோ வெறும் 10வது முடிச்சிருந்தீங்கன்னா உங்களால சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீசர் ஆக முடியும் அப்படின்னா நம்ப முடியாதுதான், பட் அதுதான் உண்மை. ஸோ 10வது முடிச்சிருந்தா போதும். அதுக்கு மேல நீங்க 12வது முடிச்சிருந்தாலும் சரி, அல்லது டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, அல்லது ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டிஃப்ரெண்ட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் சரி, உங்களால இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுத முடியும். அதே மாதிரி இதுக்கு ஏஜ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா மினிமமா உங்க ஓட்டு போடுற வயசு தான். அதாவது 18 வயசான மேஜர்னு சொல்லுவாங்க. அதே 18 வயசு தான். அந்த 18 வயசு இருந்தா போதும், நீங்க எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதி நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீசர் ஆக முடியும். ஸோ ரீசெண்டா நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அது யூடியூப்ல பார்த்தேன். பட் வீடியோ கிடைச்சதுன்னா நான் நம்ம வெப்சைட்லயோ அல்லது குரூப்லயோ உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்றேன். அதாவது என்ன அப்படின்னா பீகார்ன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஒரு நதிக்கரை இருக்கு. ஸோ அந்த நதிக்கரையில பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், சண்டே டைம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கும்பல் இருக்கும். ஸோ அந்த என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காலைல ஒரு 10 மணிக்கு பாத்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன், எல்லாரும் உட்காந்து அவங்கவுங்க பாட்டுக்கு ஒரு பேப்பர் எடுத்து டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருப்பாங்களாம். ஸோ என்ன அப்படின்னா வீக் டேஸ் ஃபுல்லா அவங்க வீட்டுல ஓனா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். ஸோ அந்த சண்டே டைம்ல பாத்தீங்கன்னா அந்த நதிக்கரையில உட்காந்து எல்லாருமே டெஸ்ட் போடுவாங்க. ஸோ சிலர் டெஸ்ட் போடுவாங்க, சிலர் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்களாமா, அங்க உட்காந்து டிஃப்ரெண்டா, அதாவது அவங்க படிச்சத புது புது நபரா யாராவது இருப்பாங்க, இல்ல தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, யாருமே தெரியலனா புதுசா ஒரு நபர் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்களாமா. ஸோ அந்த அளவுக்கு அங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்களாமா. ஸோ அந்த மாதிரி என்னன்னா ஒரு நார்த் இந்தியால அந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்கு, அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க. அவங்க ஏஜ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாம் ஸ்கூல் முடிக்கிற பசங்களா தான் இருப்பாங்க. இப்ப நம்மளாம் என்ன பண்ணுவோம், 10th 12th எல்லாம் முடிச்சிட்டோம்னா ஸ்கூல் லீவ்ல என்ன பண்ணுவோம், ஜாலியா ஊர் சுத்துவோம், வெளியில போவோம், வெக்கேஷன் ட்ரிப்னு எங்கேயாவது வெளியில போவோம். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்தது என்ன படிக்கலாம் அப்படின்னு காலேஜுக்கு சுத்துவோம். பட் அவங்களாம் என்ன பண்றாங்க அப்படின்னா 10th 12th ஏதாவது முடிச்சுட்டாங்க அப்படின்னாங்கன்னா உட்காந்து இந்த மாதிரி எக்ஸாமுக்கு ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்றது. எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு 5 வயசு 16 வயசு அந்த மாதிரி ஆட்கள் தான். ஸோ என்ன அப்படின்னா அவங்க அந்த 18 வயசு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், எக்ஸாம் எழுதி 19 வயசுல எப்படியாவது உள்ள போயிடணும். ஸோ அந்த 5 வயசுல 10வது முடிச்சுட்டாங்க அப்படின்னா அந்த 18 வயசு வர்றதுக்குள்ள ஸோ ஃபுல்லா உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சிலர் ஸ்கூல் போறாங்க, ஒரு சிலர் இந்த மாதிரி எக்ஸாமுக்கு ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்றாங்க. பண்ணிட்டு 18 வயசு ஆனோடனே அப்ளை பண்றாங்க, எழுதுறாங்க, கிளியர் பண்ணி 19 வயசுல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீசர் ஆயிடுறாங்க. நம்ம என்ன பண்றோம், 19 வயசுல அப்பதான் காலேஜ், 18 வயசுல ஸ்கூல் முடிப்போம், இல்லைன்னா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் முடிப்போம். 19 வயசுல ஃபர்ஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ படிச்சுட்டு இருப்போம். ஸோ அந்த ஏஜ்ல அவங்க வேலைக்கே வந்துடுறாங்க. ஸோ இந்த ஒரு சின்ன வயசுல காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கக்கூடிய வயசுலயே நம்ம சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த எஸ்எஸ்சில இருக்கு. அதே மாதிரி மினிமம் ஏஜ் அப்படின்னா மேக்சிமம் ஏஜ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஸோ அந்த மேக்சிமம் ஏஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ ஜென்ரலா 32 வயசு. ஸோ சில கம்யூனிட்டி அதாவது கேட்டகிரி வைஸ் என்னன்னா ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஸோ அந்த கேட்டகிரி வைஸ்ல அதிகபட்சம் 35 வயசு வரைக்கும் எழுதலாம். ஸோ இதுக்கு ஃபீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நிறைய பேங்கிங் எக்ஸாம்லாம் பாத்தீங்கன்னா 1000 ரூபா 1500 ரூபா ஃபீஸ் இருக்கும். இங்க வெறும் 100 ரூபாய் மட்டும்தான் எக்ஸாம் ஃபீஸ் அப்படிங்கிறது. ஸோ மினிமம் ஏஜ் 18, மேக்சிமம் 32. அதுக்கப்புறம் கேட்டகிரி வைஸ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தா வெறும் 100 ரூபாய் தான். நீங்க மினிமம் 10வது குவாலிஃபிகேஷன் இருந்தா போதும். ஸோ 10வது முடிச்சிருந்தாலே நீங்க எம்டிஎஸ் எக்ஸாம் எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சொல்ல போனா
8 விதமான எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. நீங்க 10வது முடிச்சிருந்தீங்கன்னா எம்டிஎஸ் எக்ஸாம் எழுதலாம். 12வது முடிச்சிருந்தீங்கன்னா சிஹெச்எஸ்எல், அதாவது கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எக்ஸாம் எழுதலாம். அதே வந்து டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது வந்து ரொம்ப ஒரு வைடான ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க ஜென்ரலா இருக்கக்கூடிய சிஜிஎல் எக்ஸாம் எழுதலாம். கம்பைன் கிராஜுவேட் லெவல்னு சொல்லக்கூடிய சிஜிஎல் எக்ஸாம் எழுதலாம். இந்த சிஜிஎல் எக்ஸாம் தான் இருக்கிறதுலே, அதாவது எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடியதுலேயே ஹையஸ்ட் போஸ்டிங் தரக்கூடியது. அதாவது ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு அப்புறம் அடுத்த படிநிலையில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்டிங் என்னன்னா இந்த எஸ்எஸ்சி சிஜிஎல் வரக்கூடிய போஸ்டிங் தான். ஸோ அதுல இப்போ என்ன போஸ்டிங் சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த பார்லிமெண்ட்ல இல்லைன்னா செக்ரட்டரியேட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நான் மினிஸ்டரோட அபிஷியல் பிஏ, சிஎம்மோட அபிஷியல் பிஏ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதாவது சிம்பிளா சொல்ல போனா ஏஎஸ்ஓன்னு சொல்லுவாங்க, அதாவது அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த போஸ்டிங்ல எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சிஜிஎல்ல தான் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு ஜிஎஸ்டின்னு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், இன்கம் டேக்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கெல்லாம் எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா இந்த சிஜிஎல் தான் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கலாம் ஸோ எஸ்எஸ்சி இருக்கு, ஸோ இதெல்லாம் வந்து நான் யூனிஃபார்ம் சர்வீஸ் மட்டும்தான் இருக்கும், இது போனா ஆஃபீஸ் டியூட்டி மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ அப்படிலாம் கிடையாது. நீங்க என்ன டிகிரி வச்சிருக்கீங்க, உங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கு. ஸோ உங்களுக்கு யூனிஃபார்ம் சர்வீஸ் பிடிச்சிருந்தா யூனிஃபார்ம் சர்வீஸ் போகலாம். இல்ல எனக்கு வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ் தான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கும் இங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதாவது டெல்லி போலீஸ் சர்வீஸ் இருக்கு, ஜிடி எக்ஸாம் இருக்கு. ஸோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா கஸ்டம்ஸ்ல வந்து இன்ஸ்பெக்டரா போகலாம். ஸோ அது எல்லாமே இந்த சிஜிஎல்ல தான் இருக்கு. அது இல்லாம மத்த நீங்க இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து டிஆர்டிஓலையோ அல்லது வந்து ஒரு பெல்லுலையோ எனக்கு வந்து ஒரு இன்ஜினியரா போகணும், ஸோ ஸ்டார்டிங் பேஸ் இன்ஜினியரிங் தான், ஸோ ஒரு ஜேஇயா போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் எஸ்எஸ்சியில ஜூனியர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் இருக்கு. ஸோ அந்த எக்ஸாம் மூலியமா போகலாம். ஸோ இப்படி எஸ்எஸ்சியில நீங்க உள்ள போறீங்க அப்படின்னா உங்களுக்கான சேலரி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் டேக் ஹோம் சொல்றேங்க, மினிமமா 28,000 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களால சம்பளம் வாங்க முடியும். மினிமம் டேக் ஹோம் 28,000 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களால சம்பளம் வாங்க முடியும். அதுவும் டிஃப்ரெண்ட் கேட்டகிரி, அதாவது நீங்க என்ன போஸ்டிங் போறீங்களோ அந்த போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி சேலரி வந்து மாறும். எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி இருக்க போறது கிடையாது. அதுக்கப்புறம் இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமோ அல்லது டிஎன்பிசி எக்ஸாமோ பேங்க் எக்ஸாமோ படிக்கிற அளவுக்கு இதோட சிலபஸ் வந்து ஒரு கடல் அளவு மலை அளவு அப்படின்னு சொல்றதெல்லாம் கிடையாது. 4 வகை தான் இதுல. ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஏன்னா அதாவது காமனான சிலபஸ். ஃபர்ஸ்ட் ஆப்டிடியூடு, மேத்தமேட்டிக்ஸ் ஆப்டிடியூடு, 2வது ரீசனிங், 3வது ஜிகே, 4வதா பாத்தீங்கன்னா இங்கிலீஷ். ஸோ இந்த 4 மட்டும் இருந்தா போதும். ஸோ இந்த 4 வச்சு உங்களால ஒரு சிஜிஎல்ஓ எம்டிஎஸ்ஓ சிஹெச்எஸ்எல்ஓ கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்டா நிச்சயமா முடியும். நீங்க வந்து இப்ப யூபிஎஸ்சி படிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், கம்பல்சரி லக்ஷ்மிகாந்த் புக் படிச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ரமேஷ் சிங் புக் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎன்பிசின்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஸோ ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே படிக்கணும், ஸோ இது பெருசு, கொஸ்டின் எங்க இருந்து கேட்பாங்கன்னு தெரியாது அப்படின்லாம் எங்களால சொல்லவே முடியாது. ஸோ உங்க பேசிக் இருந்தா போதும். ஸோ இந்த 4 விஷயங்கள் தான். ஸோ இது எல்லாமே எந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பிஹெச்டி லெவலுக்கு இருக்குமான்னு கேட்டா அதெல்லாம் கிடையாது. ஸோ அதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் பசங்களே சால்வ் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு தான் இருக்கும். இது ஒரு ஈஸியான எக்ஸாம். ஆனா என்ன அப்படின்னா இந்த எஸ்எஸ்சி கிளியர் பண்ணா நம்மகிட்ட இருக்கக்கூடியது ஒரு கன்சிக்யூட்டிவா டெஸ்ட் போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் தேவை. ஸோ சார் சொல்றப்ப பாத்தீங்கன்னா என்ன சொன்னாரு, கண்டினியூவா ஒரு கன்சிஸ்டன்சி இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. இங்க கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது வந்து டெஸ்ட் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஏன்னா இது எஸ்எஸ்சி அப்படிங்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னன்னா ஆன்லைன் பேஸ்ட் எக்ஸாம் தான். ஸோ முன்னாடி ஐ திங்க் 2020க்கு முன்னாடி வரைக்கும் என்னன்னா ரிட்டன் எக்ஸாம் இருந்துச்சு, டயர் 1 டயர் 2. ஒவ்வொரு போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரியும் ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரியும் டயர் 1 டயர் 2 டயர் 3 அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஜென்ரலா பார்த்தா டயர் 1 அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஆன்லைன் எக்ஸாமா தான் இருந்துச்சு. பிஃபோர் கோவிட் வரைக்கும் வந்து என்னன்னா டயர் 2ங்கிறது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பா இருந்துச்சு. நீங்க எம்டிஎஸ் சிஜிஎல் சிஹெச்எஸ் எல்லாம் போறீங்க அப்படின்னா டயர் 2 எப்படி நம்ம ஸ்கூல் காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் செமஸ்டர் எக்ஸாம் உட்காந்து எப்படி எழுதுவோமோ அந்த மாதிரி எழுதணும். டயர் 1 மட்டும்தான் ஆன்லைன்ல இருந்துச்சு, டயர் 2லாம் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்ல இருந்துச்சு. பட் ஆஃப்டர் கோவிட் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாமே ஆன்லைன் எக்ஸாம் தான்.
ஸோ அதனால உங்களுக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங்காக மார்க் குறைப்பாங்களா, இல்லை நீங்க எழுதியிருக்கிறது புரியுதா புரியலையா, இல்ல யாராவது இப்ப நான் தமிழ்நாட்டுல ஒரு தமிழ் லாங்குவேஜ்ல எழுதுறேன், ஒரு நார்த் இந்தியன் திருத்துறாரு, இல்ல வந்து ஒரு இங்கிலீஷ்ல எழுதுறேன், வேற ஒரு லாங்குவேஜ்காரர் திருத்துறாரு, மார்க் குறைச்சி போடுவாரு அப்படின்லாம் வந்து இந்த ஸ்கூலு செமஸ்டர் எக்ஸாம் அதுல எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா இப்ப அந்த இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் பேஸ்டு. ஸோ இந்த 4 விஷயத்த பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஆப்ஸ், ரீசனிங்கு, ஜிகே, தென் இங்கிலீஷ். இது மட்டும் நீங்க நல்லா படிச்சிட்டீங்கன்னா போதும். இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு என்ன அப்படின்னா, எல்லாம் டிகிரி முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருப்போம். ஸோ கொஞ்சம் ஒரு சிலர் உடனே கேம்பஸ் இன்டர்வியூல போயிடுவாங்க, சிலருக்கு லேட் ஆகும். ஸோ அப்ப இன்னொன்னு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிப்போம். ஸோ கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறப்ப சிலர் வந்து டக்குன்னு ஒரு எக்ஸாம் 2 எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிடுவாங்க. சிலர் வந்து லேட் ஆகும். அப்ப ரிலேஷனு யாராவது தெரிஞ்சவங்க ஏன் வீட்லயோட கேட்பாங்க, எத்தனை நாளைக்குடா இன்னும் இந்த தண்டச்சோராவே இருக்க போற அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு உள்ள இருந்து ஒரு ஸ்பார்க் வரும். அப்படியே அப்படியே இது அண்ணாமலை படத்துல வந்து சவால் வர்ற மாதிரி, எண்ணி 6 மாசத்துல நான் வேலைக்கு போய் காட்டல அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது சவால் விடணும்னு நினைச்சதுன்னா அதுக்கான ஒரு ரைட்டான சாய்ஸ் தான் வந்து என்னன்னா எஸ்எஸ்சி. ஏன் அதை கரெக்டா அப்படி சொல்றேன் அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ எஸ்எஸ்சில 8 விதமா எக்ஸாம் வைப்பாங்கன்னு சொன்னேன். ஸோ இவங்க 8 விதமா வைக்கிறாங்க அப்படின்னா எல்லா வருஷமும் இந்த 8 எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு 2 மாசத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃப்ரீக்வெண்டா எவ்ரி இயர் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஜென்ரலா எல்லாருமே சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், சிஜிஎல் இந்த 3 எழுதலாம். ஸோ மற்ற எக்ஸாம்லாம் அந்த ஸ்பெஷல் எஜுகேஷன் இருந்துச்சு, ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா எழுதலாம். ஸோ ஆனா இந்த எல்லா எக்ஸாமுமே எவ்ரி இயர் ஃப்ரீக்வெண்டா கண்டக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால நம்ம தைரியமா சவால் விடலாம். மாப்பிள்ள நான் 6 மாசத்துல வேலைக்கு போய் காட்டல, என் பேரை மாத்திக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தாராளமா சவால் விடலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சான்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த எஸ்எஸ்சி. நீங்க ஒண்ணும் இல்ல, இப்ப ஒரு சிஜிஎல் எக்ஸாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ சிஜிஎல் டயர் 1 நீங்க இப்ப ஜனவரி மாசம் எழுதுறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு மாசம் 1.5 மாசத்துல ரிசல்ட் வந்துடும். அடுத்த மார்ச்ல வந்து என்னன்னா டயர் 2 எக்ஸாம் எழுதுவீங்க. ஸோ அடுத்து என்னன்னா ஒரு மாசத்துல அதுவும் ரிசல்ட் வந்துடும். ஸோ டயர் 2 முடிச்சோடனே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், அப்புறம் மெடிக்கல் இருக்கும். ஸோ அடுத்து ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஒரு ஆகஸ்ட்ல நீங்க ஜாப்க்கு போயிடலாம். ஸோ அப்படிதான் இருக்கும் ஒழிஞ்சு ஸோ சிஜிஎல்ல எல்லா எக்ஸாமுமே இந்த ஒரு டைம் பீரியடுக்குள்ளேயே முடிச்சிருவாங்க. நீங்க யூபிஎஸ்சின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே அது 1 இயர் டென்யூர் எடுத்துக்குவாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி போனீங்கன்னா சொல்லவே தேவையில்லை. அதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் என்னன்னா குரூப் 2 எக்ஸாம். ஐ திங்க் அதோட கால்ஃபர் வந்து 2022ல வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 2023ல வந்து 2023 பிப்ரவரி 2022ல வந்து ப்ரிலிம்ஸ் நடந்துச்சு, 23ல மெயின்ஸ் நடந்துச்சு. ஸோ இப்போ 24 வந்துருச்சு, இன்னும் மெயின்ஸ் ரிசல்ட்டே இல்லை. ஸோ அது மெயின்ஸ் ரிசல்ட் எப்போ வரும்னு தெரியாது. ஸோ மறுபடியும் இன்டர்வியூ எப்போ வரும்னு தெரியாது. ஸோ மறுபடியும் போஸ்டிங் எப்போ போடுவாங்கன்னு தெரியாது. ஸோ அதுக்குள்ளங்காட்டி கல்யாணம் ஆயிருக்கலாம், குழந்தை பெற்றிருக்கலாம், அந்த அளவுக்கு வந்துடும். ஸோ ஆனா இந்த எஸ்எஸ்சில அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. மேக்சிமம் 7 மந்த் 6 மந்த்ஸ் ஈஸியா நீங்க வந்து ஜாப்க்கு போயிடலாம். அப்படி ஒரு ஈஸியான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் எஸ்எஸ்சி. அதே மாதிரி இதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், நான் போய் ஒரு பெரிய பெரிய ஊர்ல இல்ல இப்ப தமிழ்நாட்டுல இருக்கேன்னா சென்னையில தான் போய் படிக்கணும், இல்ல நான் வந்து ஹைதராபாத் போகணும், டெல்லி போய் படிக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில சென்டர் மேப் மாதிரி ஒரு ஆப் இருந்துச்சுன்னா போதும். என்ன அப்படின்னா ஸோ இது ஃபுல்லா ஆன்லைன் பேஸ்டு எக்ஸாம். இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜி கூகுள்ல தட்டினீங்கனாலே ஏகப்பட்ட நோட்ஸ், ஏகப்பட்ட மெட்டீரியல்ஸ் வந்துருது. ஆனா நமக்கு தேவையானது ரியல் டைமா எப்படி ஒரு எக்ஸாம் இருக்குமோ ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு என்னன்னா இந்த சென்டர் மேப் மாதிரி ஒரு ஆப்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா சென்டர் மேப்ல எக்ஸாம் எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதுறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு மானிட்டர்ல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு இடத்துல வந்து கொஸ்டின் இருக்கும், கீழே வந்து ரெஸ்பான்ஸ் இருக்கும், அதாவது நெக்ஸ்ட் இருக்கும், இல்லைன்னா மார்க் அண்ட் ரிவ்யூன்னு இருக்கும், சில சப்மிட்னு இருக்கும், மேல டாப்ல ரைட் சைடு டாப்ல வந்து டைம் ஓடிட்டே இருக்கும். ஸோ ரியலா மானிட்டர்ல உங்களுக்கு என்ன தெரியுதோ அதே ஸோ இருக்கும். நான் ஏன் வந்து இந்த சென்டர் மேப்ங்கிறத ஒரு அழுத்தி சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஒரு ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரிட்டன் எக்ஸாம் எழுதுறோம்னா நம்ம கண்டிப்பா நமக்கு கையெழுத்து வேகமா வரணும். ஸோ அதுக்காக ரிட்டன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஆன்லைன் எழுதுறோம்னா ஆன்லைன்ல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த சென்டர் மேப்ல அப்படி இருக்கு, இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக அழுத்தி சொல்றேன். அதே மாதிரி இன்னொன்னு, நமக்கு ஒரு ஃப்ரீக்வெண்டா டெஸ்ட் இருந்தாலும் அந்த டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணணும். நம்ம எப்படி டெஸ்ட் எழுதுறோம், ஒரு கொஸ்டின் எழுதுவோம், ரீசனிங்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன்,
ஒரு சில கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் இருக்காது, 2 ஆன்சர் இருக்கும். ஸோ இல்லையா 3 ஆன்சர் கூட இருக்கும். ரீசனிங்ல சில கொஸ்டின்ஸுக்கு இருக்கும், விதிவிலக்கா சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின்ல எக்ஸாம்ல கேட்பாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கேட்பாங்க. ஏன்னா நான் எழுதினப்ப அந்த மாதிரி இருந்துச்சு. நான் ஒரு ஆன்சர் போட்டு வந்துட்டு இதான் மாப்பிள்ள ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு ஜாலியா சுத்திட்டு இருந்தேன். கடைசியில பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், வச்சாங்க ஆப்பு என்ன அப்படின்னா அது ஆன்சரே கிடையாது, வேற ஒரு ஆன்சர் வச்சாங்க. அப்புறம் பார்த்தாதான் தெரிஞ்சது ரீசனிங்க்கு இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு டெஸ்ட் எழுதுறோம் அப்படின்னா அந்த டெஸ்ட்டை ரிவ்யூ பண்ணணும். ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அந்த கொஸ்டினை என்னென்ன மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ல இல்ல வேற என்னென்ன வேலையெல்லாம் சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கறது அனலைஸ் பண்ணணும். ஸோ அந்த அனலைஸும் பாத்தீங்கன்னா இந்த சென்டம் ஆப்ல இருக்கு. நீங்க ஒவ்வொரு டெஸ்ட் எழுதி முடிச்சு சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களோட நீங்க எவ்வளவு கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு ஸ்கிப் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு டைம் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத காட்டும். அதுக்கப்புறம் நீங்க எந்தெந்த கொஸ்டின்ல தப்பா எழுதிருந்தீங்க, ஸோ அந்த நீங்க தப்பா அட்டன் பண்ண கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது எல்லாமே ஷோ ஆகும். இன்னொன்னு, நீங்க மேபி நிறைய பேர் நிறைய வெபினாரு கிளாஸ் எல்லாம் போயிருக்கலாம். ஸோ எல்லாரும் சொல்லியிருப்பாங்களா இல்லையான்னு தெரியல. எஸ்எஸ்சியில் இன்னொரு விஷயம் பியூட்டி என்ன அப்படின்னா, எல்லா எக்ஸாமுக்கும் ஹால் டிக்கெட் 1 வீக் முன்னாடி தான் வரும். இங்கேயும் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் வரும். ஆனா என்ன முன்னாடி சொல்லிடுவாங்கன்னா இன்டிமேஷன் லெட்டர் வரும். ஸோ அந்த இன்டிமேஷன் லெட்டர்ல என்ன இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாம் டேட் வந்துடும். ஸோ எந்த சிட்டியில் எக்ஸாம், எந்த பிளேஸ், எக்ஸாக்ட் பிளேஸ் இருக்காது, எந்த சிட்டியில் எக்ஸாம்ங்கிறது வந்துடும். இன்னொன்னு, என்ன டைம்ல எக்ஸாம் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ ஏன்னா எஸ்எஸ்சிங்கிறது வந்து ஒரு 10 நாள் 15 நாள் அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம் நடத்துவாங்க. ஒரு நாளைக்கு 3 பேட்ச் 4 பேட்ச்னு சொல்லி செஷன் வைஸ் எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு அந்த 20 நாளைக்கு முன்னாடியே அந்த செஷன் சொல்லிடுவாங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காலையில ஒரு 7 மணி பேட்சுக்கு நமக்கு எக்ஸாம் வருது அப்படின்னா, நம்ம அந்த 24 பிஃபோரா என்ன பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னா, ஸோ நமக்கு 7 மணிக்கு எக்ஸாம்னா 7 மணிக்கு ரெகுலரா டெஸ்ட் போட ஆரம்பிச்சிடணும். ஸோ அப்படி டெஸ்ட் போட ஆரம்பிச்சோம்னா மட்டும்தான் நமக்கு அந்த 7 மணிக்கு ரியலா எக்ஸாம் எழுதும் போது 7 மணிக்கு நம்ம மைண்ட் வந்து ஒரு தூக்கம் இல்லாம இல்ல வேற எந்த தாட்டும் இல்லாம கரெக்டா எக்ஸாமுக்கு எப்படி எழுதணுமோ அதுக்கேற்ற மாதிரி செட் ஆகும். ஸோ அதுக்கு எப்ப என்ன பண்ணணும்னா, நமக்கு இந்த எக்ஸாம் டைமிங் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ அதுக்கு என்னன்னா, நம்ம போய் சென்ட்ரல் எழுதுனால வேலையே ஆகாது. ஸோ அதுக்கு நமக்கு என்னன்னா, ஒரு ஆப் போன்ல இருக்கும். நம்ம தான் 24 மணி நேரம் போனும் கையுமா தான் இருக்கும். ஸோ அப்ப அந்த போன்ல ஒரு ஆப் இருந்துச்சுன்னா அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியத இந்த சென்டம் ஆப். ஸோ அது இல்லாம இந்த எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, எஸ்எஸ்சி எக்ஸாம்னா எல்லாத்துக்குமே யோசனை இருந்திருக்கும். நான் கூட ஷார்ட் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லி கேட்டேன், லாங்குவேஜ் பேரியர் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், முன்னாடி இருந்துச்சு. 2022 வரைக்கும் இருந்துச்சு. 23க்கு அப்புறம் இல்ல. ஏன் இல்லை அப்படின்னு சொல்றேன்னா, இப்ப ஐ திங்க் 23 மேன்னு நினைக்கிறேன். ஸோ கவர்மெண்ட் ஒரு அனௌன்ஸ் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, எஸ்எஸ்சி எக்ஸாம தமிழ் எழுதலாம். அதாவது எல்லா எக்ஸாமும் இல்ல, சிஹெச்எஸ்எல்லும் எம்டிஎஸ் எக்ஸாமும் தமிழ் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நாட் ஓன்லி தமிழ், மொத்தம் 14 லாங்குவேஜ்ல எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது முன்னாடி பாத்தீங்கன்னா வெறும் ஹிந்தியும் இங்கிலீஷும் மட்டும்தான் இருந்துச்சு. அதுவும் டயர் 1க்கு. டயர் 2க்கு டிஸ்கிரிப்டிவ்லாம் பாத்தீங்கன்னா அந்த அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் 22ன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த 22 மொழியிலையும் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா, இந்த சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வரப்ப என்ன பண்ணிட்டாங்க, ஸோ ஹிந்தியும் இங்கிலீஷும் மட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இப்ப என்னன்னா, 2023ல 14 லாங்குவேஜ்ல எழுதலாம் அப்படின்னு சொன்னாங்க. 2023ல நடந்த சிஹெச்எஸ்எல்லும் எம்டிஎஸ் ரெண்டுமே வந்து தமிழ் லாங்குவேஜ்லயும் இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் 1-2 பேர் கூட போய் தமிழ் லாங்குவேஜ்ல தான் எழுதுனாங்க. ஸோ அவங்கலாம் பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணாங்களான்னு கேட்டா கிடையாது, டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஸோ இப்போ அடிஷனலா என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க வேற எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் நிறைய பேர் வந்து தமிழ் மீடியம் படிச்சிருப்பாங்க ஃப்ரம் த பிகினிங். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து காலேஜ் டிகிரி வரைக்குமே தமிழ் மீடியம் படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் வந்து என்னன்னா, யாரா போயிட்டாங்க இங்கிலீஷ்ல எழுதுறது, ஹிந்தி இருக்கும், ஹிந்தி நமக்கு சுத்தமா தெரியாது, இங்கிலீஷ் வராது அப்படின்ட்டு ஒதுக்கி வச்சிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட நபர்கள்லாம் இருந்தீங்கன்னா இத தமிழ்லயும் எழுத முடியும் அப்படிங்கிறத ஒரு விழிப்புணர்வா சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ அதுக்காக சொன்னேன். ஸோ தமிழ்ல எழுத முடியும். தயவு செய்து நீங்க இல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் சொல்லுங்க. எஸ்எஸ்சி எக்ஸாமை இனிமேல் இனி வரும் காலங்கள்ல தமிழ்ல டயர் 1 டயர் 2 எல்லாமே தமிழ்லையும் எழுத முடியும். தமிழ் நாட் ஓன்லி தமிழ், 14 லாங்குவேஜ்ல எழுத முடியும். நீங்க இங்கிலீஷ் ப்ரொஃபின்ஸ், அதாவது ஒரு புலமை வாய்ந்தவர்களா இருந்தீங்கன்னா அதுல எழுதலாம். இல்ல எனக்கு தமிழ் தான்ப்பா அப்படின்னு நினைச்சீங்கன்னா தமிழ்லயும் எழுதலாம். ஸோ தமிழ்ல இப்ப
தமிழ் எழுதி யாராவது கிளியர் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டா ஆமா கிளியர் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் பாத்தீங்க அப்படின்னா 47 போஸ்டிங் தமிழ்நாட்டுல இருந்துச்சு வேகன்சி. அதுல பாத்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன், முன்னாடி இருந்ததுல ஒரு 3 பேர் 4 பேர் தான் தமிழ்நாட்டுல இருந்து போவாங்க. ஸோ லாஸ்ட் இதுல மட்டும் பாத்தீங்கன்னா 13 பேர் போனாங்க. அவங்களுக்கு மதுரையில ட்ரைனிங் போட்டிருந்தாங்க. ஸோ என்ன அப்படின்னா அவங்க முழுக்க எங்க இருந்து வந்தாங்கன்னா, ஸோ எல்லாமே வந்து என்னன்னா ஒரு சின்ன சின்ன கிராமத்துல இருந்து வந்தவங்க. ஸோ அவங்க எல்லாம் என்னன்னா ஒரு எல்லாமே பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் தான். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் மீடியத்துல இருந்து படிச்சு வந்தவங்க தான். ஸோ அவங்களுக்கு என்ன பிளஸ் பாயிண்டா அமைஞ்சது அப்படின்னா, இந்த தமிழ் வழியில கொண்டு வந்தது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டா இருந்துச்சு. ஸோ யாராவது டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் நீங்க அதாவது என்னால முடியாது அப்படிங்கறத ஒதுக்கி வச்சுட்டு ட்ரை பண்ணலாமே அப்படிங்கறதுக்காக வச்சு எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுத ஆரம்பிங்க. இன்னொன்னு எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதுனா இன்னொரு என்ன பெனிஃபிட் அப்படின்னு வச்சுங்களேன், உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நிறைய டிபார்ட்மெண்டல் வந்து டெபுடேஷன்ல போகலாம். ஸோ ஒன்றும் இல்லை, எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ்ன்னு ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கு. ஸோ அந்த நியூஸ் பேப்பர்ல எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நிறைய வேக்கன்ட் லிஸ்ட் இருக்கும். ஆனா அதுல என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா, ப்ரியரா நீங்க வந்து ஏதாவது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு போஸ்டிங்ல இருந்துட்டீங்கன்னா ஈஸியா டெபுடேஷன்ல நிறைய டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் போகலாம். ஸோ அது எங்க நடக்கும் அப்படின்னா, இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் மூலியமா உள்ள போறாங்கல்ல, ஸோ அவங்களுக்கெல்லாம் நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு யூனிஃபார்ம் சர்வீஸ்ல போனீங்கனாலும் சரி, நிறைய பேர் இந்த ஏர்போர்ட் எல்லாம் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏர்போர்ட்ல போனா கன் வச்சுட்டு நிப்பாங்க. அவங்களே பார்த்து நம்ம சிலர்லாம் என்ன பண்ணுவோம், அவங்கள செக்யூரிட்டின்னு நினைப்போம். ஸோ அவங்கள செக்யூரிட்டி கிடையாது, ஹைலி பெய்டு. அவங்களுக்குலாம் மினிமம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 40 to 50K சேலரி இருக்கும் பர் மந்த். சும்மா கன் வச்சுட்டு நிற்பாங்க. அவங்களே எது மூலியமா தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் மூலியமா தான். அதே மாதிரி இப்ப ரீசெண்ட் டைம்ல எல்லாமே தமிழ்நாட்டுல இப்ப என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், அதாவது அமலாக்கத்துறை, சிபிஐ அப்படின்னு சொல்லி டெய்லி நியூஸ் பேப்பர்ல வந்துகிட்டே இருக்கு. ஸோ அவங்க எல்லாம் இருப்பாங்க. நிறைய பேர் யாரா மினிஸ்டரே வந்து கைது பண்ணிட்டு போறான், ஸோ பெரிய பெரிய எம்எல்ஏ எம்பி நம்மளாம் நினைச்சிட்டு இருப்போம் மினிஸ்ட்ரி எம்எல்ஏ எல்லாம் பெரிய ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து இவங்கெல்லாம் வந்து கைது பண்ணிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி கைது பண்றவங்க அந்த என்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட், சிபிஐ இதுல இருக்கிறவங்க எல்லாம் எது மூலியமா உள்ள போறாங்க அப்படின்னா இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் மூலியமா தான் உள்ள போறாங்க. சிலர் சிபிஐ ஐபிக்கு தனியா எக்ஸாம் வச்சாலும் இந்த எஸ்எஸ்சி மூலியமாவும் உள்ள போறாங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டில இருக்கு. ஸோ உங்களுக்கு பாக்குறதுக்கு எஸ்எஸ்சிங்கிறது ஒரு சின்னதா வெளியில தெரியாம அந்த மாதிரி இருக்கும். ஆனா உண்மையா சொல்ல போனா இந்த யூபிஎஸ்சியா இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங், இது எல்லாத்த விட கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிராடான ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி கொடுக்கக்கூடியது நிச்சயமா எஸ்எஸ்சின்னு தான் சொல்லணும். ஸோ அது எஸ்எஸ்சி அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். அதாவது ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 வேகன்ஸ் வந்து அவங்க ஃபில் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. 50,000 பேர் ஃபில் பண்ணாலும் எவ்ரி இயர் வந்து ஃப்ரீக்வெண்டா கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ ரெகுலரா நீங்க எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கலாம். இன்னொரு லைவ் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எனக்கு தெரிஞ்ச அண்ணா ஒருத்தர், அவரு பிரைவேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. 29 வயசுல எழுத ஆரம்பிச்சாரு. வெறும் அதாவது நம்ம நினைப்போம் 29 வயசு இனிமேல் போய் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவரு கரெக்டா ஒரு சாய்ஸ் வச்சாரு. அவர் யூபிஎஸ்சி படிக்கல, டிஎன்பிஎஸ்சி படிக்கல, பேங்கிங் போகல, டிஆர்பி, டெட், நெட் எதுவுமே படிக்கல. அவரு கையில எடுத்துக்கிட்டது என்னன்னா எஸ்எஸ்சிங்கிற ஒரு எக்ஸாம் தான். மனுஷன் 29 வயசுல படிக்க ஆரம்பிச்சாரு. 6 மாசம் விழுந்து படிச்சாரு. 29 வயசு முடியவே இல்லைங்க, நம்ப மாட்டீங்க. 29 வயசு முடியவே இல்லை. டைரக்டரேட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ல சென்னையில ஒர்க் பண்றாருங்க. 29 வயசுல 6 மாசம் தான். நம்மளாம் நினைச்சிட்டு இருப்போம் அந்த வயசுல போய் படிக்க முடியாது, போய் வேற ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு. மனுஷன் 6 மாசம் உளுந்து பறண்டு படிச்சாரு. 6 மாசத்துல வேலையை வாங்கினாரு. 30 வயசுல கல்யாணம் பண்ணாரு, ஃபேமிலியோட செட்டில் ஆயிட்டாரு. ஸ்டில் இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. அதே எஸ்எஸ்சிக்கு இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா அவரோட தேடல் முடியல. அது எல்லாமே நமக்கு எங்க இருந்து கிடைக்கும்னா இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் இருந்துதான் கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த வெபினாரோட மையக்கரு எஸ்எஸ்சி எக்ஸாம் பத்தி. ஸோ இன்னொன்னு, சென்டம் மேப்னு ஒரு ஆப் இருக்கு. ஸோ அது அவங்கதான் இந்த இதை கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ சென்டம் மேப் நீங்க இது பிளே ஸ்டோர்ல இருக்கு. எல்லா சோசியல் மீடியாவிலும் எங்க குரூப் இருக்கு. அதாவது நீங்க டெலகிராமு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம், யூடியூப், நீங்க எது யூஸ் பண்ணாலும் எல்லா இடத்துலயும் இந்த சென்டம் ஆப் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு நீங்க நினைக்கலாம் யார்கிட்ட உங்களுக்கு எஸ்எஸ்சி எக்ஸாம் பத்தி டவுட் கேட்கறது, இல்ல டிஎன்பிசி, யூபிஎஸ்சி, உங்களுக்கு எந்த எக்ஸாம் பத்தி டவுட்டா இருந்தா, அதாவது நீங்க எங்களோட டெலகிராம் சேனலோ, வாட்ஸ்அப் சேனலோ எதுல வேணாலும் நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணி
கேட்கலாம். இன்ஸ்டாகிராம்ல இருக்கும். அதே மாதிரி முக்கியமா என்னன்னா, இப்ப ரெகுலரா நீங்க எல்லாரும் எங்களோட யூடியூப் சேனல் பார்த்திருக்கீங்களான்னு தெரியல. சென்டமேப் எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி தமிழ்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் இருக்கு. ரெகுலரா கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அதை பத்தி கொஸ்டின் கேட்டிருக்காங்களான்னு கேட்டா, எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அதுல இருந்து சிஎம் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். ஒரு 1 month இருக்குன்னு நினைக்கிறேன். சிஎம் 9 ஸ்டேட்ஸ்க்கு வந்து சிஎம் எலெக்ஷன் நடந்துச்சு. அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம போட்ட கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ரீசெண்டா எஸ்எஸ்சில இல்ல, ஏன்னா அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி நடக்கவே இல்லை. வேற ஒரு எக்ஸாம்ல வந்து கேட்டிருந்தாங்க. ஒரு மாநிலம் கொடுத்துட்டு அந்த மாநிலத்தோட முதல்வர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு, நான் யாரெல்லாம் அங்க யூடியூப்ல சொல்லியிருந்தனோ ஆப்ஷனுக்கு அந்த ஆப்ஷன்லாம் கொடுத்திருந்து கரெக்டா கேட்டிருந்தாங்க. அது பார்த்தப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த சென்டம் ஆப் எல்லாரும் சொல்லுவாங்க, ஆப்னா நிறைய காசு வாங்குவாங்க அப்படிலாம். இங்கெல்லாம் பெருசா கிடையாது, காசு கிடையாது. அதுக்கும் ஃப்ரீ சர்வீஸ்னு சொல்ல முடியாது. எல்லாமே மினிமம். நீங்க ஒரு டெஸ்ட் எடுக்கிறீங்கன்னா ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ தான் இருக்கும். நீங்க வந்து எங்களுக்கு 2000 ரூபாய் கொடுக்கணும், 5000 ரூபாய் கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சா நீங்க எழுதலாம். ஜஸ்ட் ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய். இந்த சென்டம் ஆப்போட முக்கியமான மையக்கரு என்னன்னா, ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடைநிலையில் இருக்கக்கூடியும் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும், அதாவது அரசு பணிக்கு போகக்கூடிய ஒவ்வொரு நபரும் அரசு அதிகாரியாக்கணும். அதற்கு அவங்களுக்கு பொருளாதாரமோ அல்லது வந்து அதாவது ஒரு டெக்னாலஜியோ ஒரு பேரியரா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு மைய நோக்கமா கொண்டுட்டு தான் இந்த சென்டம் ஆப் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சென்டம் ஆப் மூலியமா நடந்த இந்த கருத்தரங்குல இணையவழி கருத்தரங்கு, கருத்தரங்குன்னு சொல்றது கூட ஒரு விழிப்புணர்வு முகமை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த விழிப்புணர்வு கருத்தரங்குல இந்த நேரத்தில் இணைஞ்சவங்க எல்லாத்துக்கும் நன்றி. நமக்காக பல்வேறு வேலைப்பளுவுக்கு நடுவுல நம்ம எல்லாத்துக்கும் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக் கொடுத்த திரு அழகன் சார் அவர்களுக்கும் திரு செந்தில்குமார் சார் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி. அது இல்லாம இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த கருத்தரங்கு வெறும் கருத்தரங்கா முடிக்காம ஒரு உறுதிமொழியோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது இந்த கருத்தரங்குக்கு அப்புறம் எல்லாரும் ஃபாலோ பண்ணலினாலும் யாரோ ஒருத்தர் ஃபாலோ பண்ணாலும் அது இந்த கருத்தரங்கோட வெற்றியா இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதாவது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உழவில்லையே உணவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விவசாயம் இல்லைன்னா உணவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு நிறைய பேர் உணவை வேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கருத்தரங்கு வாயில நான் சொல்லக்கூடியது, தயவு செய்து உணவை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இயற்கை வளங்களை பாதுகாத்துக்குங்க. மரம் நட்டு வைக்கலினாலும் பரவாயில்ல. ஸோ இயற்கை வளங்கள் அழியாம நம்மளால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு பாதுகாப்போம். இன்னொன்னு மிக முக்கியமான விஷயம், எந்நிலை வந்தாலும் தன்னிலை மறவாது என்றும் நன்றி உணர்வோட இருக்கணும். ஸோ அது இந்த கருத்தரங்கு வாயிலா அவங்க கூட பகிரணும்னு நினைச்சேன். ஸோ அதுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சென்டம் ஆப்க்கு நன்றி. இந்த உங்களோட பொன்னான நேரத்தை சென்டம் ஆப் சார்பா நடத்தக்கூடிய இந்த கருத்தரங்குக்கு இது செலவிட்டுன்னு சொல்ல முடியாது, முதலீடுன்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்த சீஃப் கெஸ்ட் எல்லாமே வந்து நமக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைய சொன்னாங்க. ஸோ அதனால இந்த மணித்துளிகள், இந்த மணி நேரம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா முதலீடாக தான் அமைஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ அதற்கு எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. மேலும் இந்த கருத்தரங்கு சிறப்பா நடக்கிறதுக்கு பின்புலமா இருந்த சென்டம் ஆப்போட பேக் அண்ட் டீம், ப்ராஜெக்ட் மேனேஜர், எஸ்எஸ்சி, டிஎன்பிசி, வெர்டிகல் ஹெட்டு, கேட்டகரி அசோசியேட்ஸ், எடிட்டிங் டீம், அதுக்கப்புறம் வந்து ராமன் டீம், தென் வந்து ஃபின்ஸ்டைன் டீம், எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. ஸோ மற்றும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. எங்களோட சென்டம் ஆப் டெலகிராம் சேனல், யூடியூப் சேனல், வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாத்திலையும் இணையுங்கள். உங்களுக்கான பயனுள்ள தகவல்களுக்கும் உங்களை வந்து மென்டார்ஷிப் பண்றதுக்கும் நாங்கள் ரெடியா இருக்கோம். வாங்க எல்லாரும் சேர்ந்து வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.